பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் சரவணன் நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுன்றாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறாமா, இந்த மயில் ரொம்ப நல்லவ உத்தமி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இவன் நல்லவ கிடையாதுமா, எந்த அளவுக்கு கேவலமானவ தெரியுமான்றாங்க. சரவணா, என்னடா சரவணா சொல்லிட்டு இருக்கேன்டாங்க. அம்மா, நான் உண்மையதாம்மா சொல்லிட்டு இருக்கேன்டாங்க. இவ்வளோ நல்லா நான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காமான்றாங்க. உடனே மாமா ப்ளீஸ் மாமா சொல்லிடாதீங்க மாமான்றாங்க. சரவணா, என்ன விஷயம் சொல்லிட முதல்லன்னு உடனே அம்மா, இவ என்ன படிச்சிருக்கான்னு சொன்னாங்க அப்படின்வாங்க. அரிசி என்னம்மா சொன்னா இவ அப்படின்னு பிஏ இங்கிலீஷ் அப்படின்றாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாம் அரிசிமா, இவ நம்ம கிட்டலாம் பொய் சொல்லி வச்சிருக்கான்றாங்க. சரவணா, என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இவ நடிச்சிருக்கா இவ்வளோ நாளா. இவ பிஏ இங்கிலீஷ் பிடுங்களா ஒன்றும் பிடுங்கலாமான்றாங்க. இவ வெறும் 12ஆம் கிளாஸில் மட்டும்தாம்மா படிச்சிருக்கான்றாங்க. அதெல்லாம் கூட சரி, இவ எத்தனாவது நாளே படிக்காமலே போட்டோம், உண்மையை சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க கூடாதாமான்றாங்க. டே சரவணா, உண்மையாக சொல்கிறேன். ஆமாம்மா, நான் ஒரு டைம் என்ன படிச்சிருக்கேன் நம்ம சர்டிஃபிகேட் கேட்டும்போது கூட அது இதுன்னு மழுப்பு நான் இல்லைன்றாங்க. சரி, நாங்களும் எல்லாம் கேஷில் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் அவள் படித்து ஸ்கூலுக்கு போகணும் நாங்கள் போய் விசாரித்தேன். இந்த ஸ்கூலில் இவள் படிக்கவே இல்லைன்ற விஷயத்தான் அவங்க சொன்னாங்கன்றாங்க. இப்படி எல்லாம் கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்காமானுவாங்க. சரவணா, நீ சொல்கிறத கேட்கும் போது எனக்கு இன்னுமே புரியலன்றாங்கம்மா. இது மட்டும் இல்லைம்மா, இன்னும் எவ்வளவோ விஷயத்த மறைச்சிருக்கான்றாங்கப்பா. ஒரு டைம் ஆதார் கார்டு கொடுன்னு கேட்டோம் இல்லையா, நான் கூட என்னென்னவோ விதத்தில் கேட்டு பார்த்தா அவன் கொடுக்கலன்றாங்க. ஆனால் அப்புறம் தான் இவகிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட கேட்டான்றாங்க. கேட்டும்போது அந்த ஆளும் நம்பி கொடுத்துட்டான்ப்பான்றாங்க. சரவணா, என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்பா? நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு டைம் வேலைக்கு போக சொல்லி டீச்சர் கிளாஸில் சேர்த்தனா அது செட் ஆகலைன்ட்டு இன்னொரு வேலைக்கு போனால் அதுவும் செட் ஆகலைன்னு என்ன தம்மாப்பா பண்ணால் ஒரு ஹோட்டலில் எம்ப்ளாயை வேலை செஞ்சுட்டு இருக்காப்பான்றாங்க. நானும் நம்ம தெரிஞ்ச அண்ணனும் கடைக்கு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும்போது இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இவதான்ப்பா அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றாங்க. அப்படி எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னடா சொல்கிறேன்? ஆமாம்மா, அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாம்மா இவனுவாங்க. மயில் அப்படியே உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஆதார் கார்டை வச்சு பார்க்கும்போது இவளுடைய வயசு என்ன சொன்னால், ராஜிமா அன்னைக்கு கிச்சனில் கூட பேசிக்கிட்டீங்களா? ஆமாம்மான்றாங்க. அன்னைக்கு வயசை பற்றி பேசும்போது இவள் பதட்டமானதை பார்த்தீங்களா? அதை கவனிக்கல, அவள் பதட்டமானான். ஏன்னா நான் ஒரு புருஷன் இல்லையா, ஏன்னா அவள் பல உண்மைகளை மறைச்சிருக்கான்றது எனக்கு தெரியும் இல்லையா, அதனால் அதை வச்சு நான் கண்டுபிடிச்ச பிறகுதான்பா தெரிய வருது அவள் என்னோட வயசுல 2 வயசு அதிகம் என்னோட பெரிய பொண்ணுப்பா அப்படின்றாங்க. கோமதி மயங்கிடும். அம்மா, இதெல்லாம் கேட்டு ஷாக்கானே, நம்ம இன்னும் எவ்வளவோ இருக்குமான்றாங்க. சரவணா, நீ தலையை சுற்றுறான்றாங்க. நீ தப்பா எதுவும் புரிஞ்சுட்டுப்பா அப்படின்னு பாண்டிய சொல்றாங்க. அப்பா, தப்பா எதுவும் புரிக்கலப்பா, சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்றாங்க. உண்மையிலேயே ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி தில்லுமுள்ளு வேலை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கப்பா. இவங்க அப்பா ஒரு ஃப்ராடு, இவ ஒரு ஃப்ராடு பண்றாங்க. ஒட்டுமொத்த உண்மை சொல்றாங்க. மயிலுக்கடை போயிட்டு மயில் என்னம்மா இல்லைன்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை விஷயமும் போய்தான் மாமா. குழந்தை விஷயம் எல்லாம் பொய் இல்லை மாமா, உண்மைதான் மாமா, போது நிப்பாட்டு, பச்சையா பொய் சொல்லாதுன்றாங்க. சரவணன் அழுகுறாங்க. மயில் அதே கேப்பில் உள்ளே போயிடுவாங்க. கோமதி பாண்டியன் ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா, ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா, உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்ட்டு என் மனசில் வச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருந்தேன்பா. ஆனால் இனிமேலும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன்பா. ஆனால் நீங்கள் இவ்வளோ என்னை தப்பாக நினைக்கும் போது நான் சொல்லி தானேப்பா ஆகணுன்றாங்க. மயில் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த மறைச்சிருக்காளா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரவணன் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட அவங்க மனசில் இருக்கிற கவலையெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.